Jeremiah chapter Ezekiel chapter 50 verse 1 to 8. எசேக்கியேல் 15 அதிகாரம் 1 முதல் 8 வசனம் வரை. வசனம் 3. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், and the word of the Lord come unto me saying. வசனம் 2. மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற கொடிகளுக்குள் மற்ற எல்லா செடிகளையும் பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? Son of man, what is the vine tree? More than any tree, and then a branch which is among the trees of the forest. வசனம் 3. யாதொரு வேலை செய்ய அதிலே ஒரு காட்டை எடுக்கப்படுமோ, யாதொரு தட்டுமுட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முளையை அதில் செய்வோர்களோ, shall wood and be taken thereof to do any work, or will man take a pin of it and the whole any visuals thereon. வசனம் 4. இதோ அது அக்கினிக்கு இரையாக எரியப்படும், அதன் 2 முனையையும் அக்கினி எரித்து போடும், அதன் நடு தண்டும் வெந்து போகும், அது எந்த வேலைக்காவது உதவுமோ? Behold, it is cast into the fire for fuel. The fire devours both and the end of it, and the midst of it in brown it. Is it made for any work? வசனம் 5. இதோ அது வேகாது இருக்கும் போதே ஒரு வேலைக்கும் உதவாது இருக்க அக்கினி அதை எரித்து அது வெந்து போன பின் அது இனி ஒரு வேலைக்கும் உதவுவது எப்படி? Behold, and when it was poured, it was made for the no work. How much less shall it be made here for any work when this fire hate and devour it and it brown it. வசனம் 6. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், காட்டு செடிகளுக்குள் இருக்கிற திராட்சை செடி நான் அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுத்தது போல எருசலேமின் குடிகளையும் அப்படியே ஒப்பு கொடுத்து. Therefore thus said the Lord God, as the vine tree among the trees of the forest, which I have given to this fire for the fuel, so will I give the inhabitants of the Jerusalem. வசனம் 7. என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன், அவர்கள் ஒரு அக்கினியிலிருந்து நீங்க தப்பினாலும் வேறொரு அக்கினி அவர்களை பட்சிக்கும். அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்பும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். And I will set my face against them. They shall go out from one fire and another fire, and shall devour them, and he shall know that I am the Lord when I set my face against them. வசனம் 8. அவர்கள் துரோகம் பண்ணினபடியினால் நான் தேசத்தை பாழாய் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். And I will make their land desolate, because they have committed the trespass, said the Lord God.